நான் சமீபத்தில் ஒரு ஒரு ஒப்புமையை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஸ்டெப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு ஸ்டெப் ஓரமாக இருக்குது, ஒரு மூணு படி இருக்குது. இப்போ என்னை இன்வைட் பண்ணும்போது நான் அந்த படியில் டக்குன்னு ஏறி என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன். எனக்கு ஒரு 3.5 வயசு பையன் இருக்கான். இப்போ அவனை ஏறி வர சொன்னால் அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறி வருவான். ஆனால் எனக்கு இன்னொரு ஒரு பெண் பிள்ளை இருக்கா, அவளுக்கு 1.5 வயசு. இப்போ நான் அவள் அந்த படிக்கட்டை ஏறி வான்னு சொன்னால் அவள் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? 2 கை அப்படி வச்சு காலை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தூக்கி திருப்பி வந்து நின்று திருப்பி கையை வச்சு she will take a lot of effort to climb up. அல்லேலூயா. பிரச்சனை படியில் இல்லை, பிரச்சனை பர்சனாலிட்டி கிட்ட இருக்கு. நீங்கள் ஐயோ இந்த படி கஷ்டம், இது இப்படி கஷ்டம், இது அப்படி கஷ்டம் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நம்ம வளர வளர நம்ம ஈஸியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆவிக்குரிய ஜீவியத்தில் when you grow up, ஒரு விஷயத்தில் ஒரு நாளைக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது, நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னா that will be easy. இதை என்னால் தாண்டி வரவே முடியல சிஸ்டர், இந்த பிரச்சனையை தாண்டி என்னால் வரவே முடியல. நான் சொல்கிறேன், அந்த பிரச்சனையே ஃபோக்கஸ் பண்ணி அந்த பிரச்சனையை பற்றியே பேசுறதை நிறுத்திட்டு நீங்கள் மலைக்கு ஏறி போய் உங்கள் கைகளை உயர்த்தி தேவ சமூகத்தில் நீங்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களை பலனடைய செய்வார். அல்லேலூயா. அப்போ என்ன ஆகும்னா உங்களால் எளிதாக அதை செய்து முடிக்க முடியும். ஆமென். இட்ஸ் டைம் தட் யூ கெட் எவால்வ்ட். நீங்கள் இன்னும் உங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணும். நான் சொல்லிட்டு இருக்கேன் யூத்ஸ் எல்லாம். இப்போ நான் பார்க்கும்போது யூத்ஸ்க்கு நான் சொல்கிற கான்ஸ்டன்ட் அட்வைஸ் என்ன தெரியுமா? ப்ளீஸ் மேக் யோர் செல்ஃப் அ பெட்டர் பர்சன். நீ உன்னையே மேம்படுத்த முயற்சி செய். இந்த உலகத்தில் எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்கீம் வருது. பெண்கள் மேம்பட ஒரு ஸ்கீம், இல்லை ஏழைகள் மேம்பட ஒரு ஸ்கீம். இப்படி அடுத்த எல்லாரையுமே என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னு கவர்மெண்ட் கூட நினைக்குது. அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்தவர்கள் மட்டும் நான் இப்படியே இருப்பேன் அப்படின்னு நினைக்கலாமா? நான் அடுத்த லெவல் போவேணாமா? நம்ம வளர வளர படிக்கட்டுகள் சின்னதாக. நான் வளர்ந்த வீடு இருக்குது, ஒரு சின்ன வீடு. நாங்கள் வளர்ந்த வீட்டுக்கு நான் கொஞ்ச நாள் வெளியூரெலாம் போய் நாங்கள் வேறு வீட்டில் தங்கி திருப்பி நான் சின்ன வயசில் நான் வளர்ந்த வீட்டுக்கு போகிறேன். அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன், நான் இப்படி நான் எட்டுற உயரத்துக்கு சீலிங் இருக்குது. நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா என்ன வீடு ரொம்ப சின்னதாக தெரியுது அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, வீடு சின்னதாகலை, நீ பெருசாயிட்ட. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எதை குறித்து நான் பேசுகிறேன்? நீங்கள் ஏறி போனீங்கன்னா கர்த்தர் உங்களை பெருசாக்குவார் சார். உங்கள் பிரச்சனைகளை விட நீங்கள் பெருசாக வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்கள் பலவீனத்தை விட நீங்கள் பெருசாக வேண்டிய. ஆமாம், மாம்சம் பலவீனம் உள்ளது தான், ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. அப்போனா ஸ்பிரிட் கேன் ஓவர்டேக் ஃப்ளஷ். அதுக்கு அந்த பவர் இருக்குன்னு அப்பா சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த போராட்டத்தை, எந்த அட்டாக்கை நீங்கள் சந்திச்சிருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் எங்கே இருக்குது தெரியுமா? நீங்கள் மலை உச்சிக்கு ஏறி போய் கைகளை உயர்த்துவது. அல்லேலூயா, அல்லேலூயா.